தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த பிட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் ஜியோ சினிமாவில் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. மொத்தமா 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 50 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்மால் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இருக்காங்க இல்லையா, அவங்க லைஃப்ல என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியதா இந்த வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய ஆரம்பத்திலேயே யூஎஸ்ல இருக்கக்கூடிய பிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் டீமுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, அங்க என்னென்ன மாதிரியான பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, அங்க இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சர்ஸ் என்ன, அங்க இருக்கக்கூடிய ஒர்க்ஸ்ல என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய வெப் சீரிஸ் தான் இந்த பிட். இந்த வெப் சீரிஸ்ல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, 2 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய இன்ட்ரோடக்ஷன், அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஆம்பியன்ஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. குறிப்பா அங்க என்ன மாதிரியான டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க, அந்த டாக்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, அதே போல அங்க என்ன மாதிரியான ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க, அங்க யார் சீஃப் நர்ஸ், அங்க என்ன மாதிரியான பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஷண்ட் அங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. குறிப்பா ஒரு வயசானவருக்கு அவர் அமைதியான முறையில சாகடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு டிஸ்கஷனும் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அவனை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டு இருப்பான், அவனை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த 3 சம்பவத்தையும் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் காட்டியிருப்பாங்க. அதே போல அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜென்ரலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, அதே போல பெட் அலகட் பண்றதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 2 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 எபிசோட்ல அந்த ஹாஸ்பிட்டலுடைய இன்ட்ரோடக்ஷன், அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, அங்க வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு காட்டியிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வெப் சீரிஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். ஒரு முறை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.